ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், 4வது திருநாள், ஆழிமலை கண்ணா பாசுர நாள். கோதா குணா அனுபவத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் பேச வைக்கும் நாச்சியார். சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள், பாடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு திருநாமம் உண்டு, பாடவல்ல நாச்சியார் அப்படின்னு திருநாமம் உண்டு. அது மட்டுமல்லாமல் பேச வைக்கும் நாச்சியார், பாட வைக்கும் நாச்சியாரும் இவர்தானாம். இன்றைக்கு இந்த மார்கழி மாதத்திலே எத்தனையோ பேர் திருப்பாவை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் திருப்பாவை உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமே புதுசாக திருப்பாவை உபன்யாசம் சொல்பவர்கள் நிறையா பேர் வருகிறார்கள். இவர்களை எல்லாம் பாட வைப்பவர், பேச வைப்பவர் நம் சூடி கொடுத்த நாச்சியார் தான். அப்படி சுவாமி தேசியன் அழகாக சாதிக்கிறார். கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத் வாச்சஸ்புரந்தி மகரந்த முச்சக்கவீனாம். உம்முடைய கட்டாட்சம் இருந்தால் அவளுடைய வாக்கிலே தேன் இருக்குமாம். அத்தனை மதுரமாக அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் பாடுவார்கள். கோதாதேவியினுடைய கட்டாட்சம் இருந்தால் போரும் அப்படிங்கிறார். இதற்கு அழகான ஒரு யுக்தி ஒன்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது நன்னா பாடணும், திருப்பாவையை தான் எடுத்துப்போமே, நன்னா அழகாக பாடணும், நன்னா உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 வேணும். ஒன்று நல்ல வாக்கு, மதுரமான வாக்கு. 2வது மனசுக்குள்ளே கிருஷ்ண அனுபவம், கிருஷ்ண அனுபவம் பொங்கி இருக்கணும், உள்ள பாவம் இருக்கணும். பாவத்தோடு பாடினா தானே நல்லாயிருக்கும். பாவத்தோடு உபன்யாசம் பண்ணாதானே உபன்யாசம் நல்லாயிருக்கும். உபன்யாசத்தில் பாவம் இல்லாட்டா ஐயோ பாவம் அப்படின்னு ஆயிடும். அதனால் உள்ளுக்குள்ளே கிருஷ்ண பாவம் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கணும். வெளியில் நல்ல மதுரமான வாக்கு இது வேணும். வக்திரே தஸ்ய சரஸ்வதி பகுமுகி பக்தி பரா மானசே அப்படிங்கிற தசாவதார ஸ்தோத்திரத்தில் வாக்கில் சரஸ்வதி, மனசுக்குள்ளே கிருஷ்ணன், பாவத்தில் கிருஷ்ணன். அப்படி இருந்து பாடினால், பேசினால் அந்த பாட்டும் நல்லாயிருக்கும், அந்த உபன்யாசமும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வரணுமே. அப்போ நல்ல பாவம் வரணும், நல்ல பேச்சு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன் காலத்தில் என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் சரஸ்வதி நதி அப்படின்னு ஒரு நதி இருந்தது வடக்க. கங்கா யமுனா சரஸ்வதி. சரஸ்வதி நதி இப்போ பூமிக்குள்ளே அந்தர்வாகினியாக இருக்கா. குழந்தைகளுக்கெல்லாம் சரியாக பேச்சு வரலைன்னா சரஸ்வதி நதியில் ஸ்நானம் பண்ண வைப்பாளாம். அதில் மூழ்கி எழுந்தால் பேச்சு வந்துடும். இல்லை கொஞ்சம் வயசான பிறவும் சரியாக பேச்செல்லாம் வரலை அப்படின்னா ஒரு சரஸ்வதியில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் நல்ல பேச்சு வந்துடும் அப்படின்வா. அதே மாதிரி கிருஷ்ண பாவம் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ யமுனா நதியில் போய் ஸ்நானம் பண்ணால் அப்போ மனசுக்குள்ளே கிருஷ்ண பக்தி வரும், கிருஷ்ண பாவம் வரும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்காக இப்படி வடதேச யாத்திரை போய் யமுனா நதி ஸ்நானம், சரஸ்வதி நதி ஸ்நானம் இதெல்லாம் பண்ணி வைப்பார்கள். ஏன்னா யமுனா நதி ஸ்நானம் அப்படின்னாலே அந்த கிருஷ்ணனுடைய அனுபவம் வருமா. விகாகே யாமுனம் தீர்த்தம் அப்படிங்கிறார் சுவாமி. யமுனா நதியில் ஸ்நானம் பண்ணுறேங்கிற மாதிரி அர்த்தத்தில். ஏன்னா கிருஷ்ணனுடைய சம்பந்தம் பூர்த்தியாக யமுனா நதிக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யமுனை துறைவன் அப்படின்னு. ஆக நல்ல பாவத்துக்கு யமுனா தீர்த்தம், நல்ல பேச்சுக்கு சரஸ்வதி. இது 2ம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் ஒன்று, அதுதான் கோதா சூடி கொடுத்த நாச்சியார். ஏன்னா நாம் இப்போ சரஸ்வதி நதியை தேடி போக முடியாது, யமுனா நதி எங்கேயோ இருக்குது. நமக்கு இந்த 2ஐயும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர் சூடி கொடுத்த நாச்சியாராம். என்ன கேட்டால் அவர் திருப்பாவை அருளி செய்கிறார் இல்லையா, அதுதான் அவருடைய சரஸ்வதி, அவருடைய வாக்கு பிரவாகம், அதுதான் சிற்பாவையாக வந்திருக்கு. அந்த மாதிரி அந்த திருப்பாவையை தினமும் நாம் சொல்ல 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 நமக்கு கிருஷ்ண அனுபவம் வருது இல்லையா, அதனால் அதுதான் யமுனா அனுபவம். ஆண்டாளை சேவிச்சுட்டு ஆண்டாளே கோதாயை நமஹா அப்படின்னும், ஆண்டாள் திருவடிகளை சரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கிட்ட பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். துழாய் மாலை முடிசூடி கொடுத்தமாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையர்துங்கட் பாமாலை ஆயப்புகழ் 100 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அப்படின்னு ஆண்டாள்கிட்டே பிரார்த்திக்கிறார். வேயர் புகழ் வில்லிபுத்தூன்னு பாட்டில் சுடி கொடுத்த நாச்சியாரே அடியனுக்கு நீரே அருள் செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சா, அப்போ ஆண்டாளுடைய வாக்கை நாம் பரிச்சயம் பண்ணோன்னா திருப்பாவை சொல்ல 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 என்ன ஆகும் கேட்டான்னா அந்த யமுனா அனுபவம் வரும் நமக்கு. ஏன்னா கிருஷ்ணான்மயம் இருக்கொல்லியோ,
ஆண்டாளுடைய வாக்கில் சரஸ்வதியில் கிருஷ்ணன் கலந்துருக்கார் இல்லையா, அதனால் அது யமுனை ஆயிடுறது. ஆண்டாளுடைய வாக்கான அப்படின்னால அது சரஸ்வதி ஆயிடுறது. அப்போ ரெண்டும் சேர்ந்து நல்ல பாவமும் வருகிறது, நல்ல மாதுரியம் இனிமையும் ரெண்டும் வருகிறது. அப்போ அந்த பாட்டும் அந்த பேச்சும் ஆச்சரியமாக இருக்கான். கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம் தீர்த்தைர்யதாவதவகாஹ்ய சரஸ்வதீந்தே கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத் வாசஸ்புரந்தி மகரந்தமுதः கவீனாம். அதுவும் கோதா குணானுபவத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால், திருவடி ஆஞ்சநேயர் பெருமாள் ராமன் கிட்ட முதல்ல போய் பேசுகிறார். ரொம்ப நல்லா பேசுகிறாரா, பெருமாள் ராமன் என்ன பண்ணுறார், சர்டிஃபிகேட் கொடுத்துட்றார், சொல்லின் செல்வன் அப்படின்னு. வால்மீகி ராமாயணத்திலே வரும், ஆகா ரொம்ப அழகாக பேசுகிறான்ப்பா இவர் அப்படின்னு. அதே திருவடி ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி கிட்ட வந்து பேசுகிறார் இல்லையா, அப்போ பேச தெரியாமல் பேசுகிறாராம். ஒரு உதாரணம், சீதா பிராட்டிகிட்ட வந்து என் முதுகில் நீர் ஏறிக்கொள்ளும், உன் கொண்டு போய் நேராக ராமன் கிட்ட ஒப்படைச்சுடுறேன் அப்படிங்கிறார். சீதா பிராட்டி பதைச்சு போகிறார். நான் ராவணன் அங்கேருந்து கொண்டு வந்த மாதிரி இங்கேருந்து அழிச்சுன்னு போகிறேங்கிறீரேன், இது என்னது? அது மட்டும் இல்லாமல் பரஸ்பரசம் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் தப்பை உணர்ந்துக்கிறார். அப்படின்னு க்ஷமிச்சுக்கணும், ராமன் வந்து என்னை கூட்டுப்பார்ப்பா, நீ ஏன் டென்ஷன் படுற, நீ போய் சொல்லு, பெருமாள் ராமன் வந்து என்னை கூட்டுப்பார் அப்படின்னு விட்டார். அது மாதிரி கடைசியில் யுத்த காண்டத்தில் சீதா பிராட்டியை சுற்றி இருந்த ராட்சசியில் கொன்னுறேன், அடித்து கொதறி கடித்து பிராண்டி அவளை ஒரு வழி பண்ணிடுறேங்கிறார் ஆஞ்சநேயர். அப்போ சீதா பிராட்டி சொல்கிறார், ஏப்பா கொஞ்சம் கருணையாக ஒரு வார்த்தை உங்ககிட்ட வராதா அப்படிங்கிறார். காரியம் கருணம் ஆரியேன, அடிக்கிறேன் கடிக்கிறேன் கொள்றேங்கிறிய, கருணை காட்ட வேண்டாமா? ஆஞ்சநேயர் மாதிரி ராமர்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிட்டு சீதா பிராட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அதனால் பெருமாள் குணானுபவம் வேற, தாயார் குணானுபவம் வேற. பெருமாள் கிட்ட பேசுவது வேற, தாயார்கிட்ட பேசுவது வேற. 1000 உபன்யாசம் பண்ணலாம். கோதா குணானுபவம், திருப்பாவை உபன்யாசம், திருப்பாவை பாட்டு வேற. அதற்கு நாச்சியாருடைய கட்டாட்சம் இருந்தால்தான் நடக்கும். அதனால்தான் ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார்கிட்டே சுவாமி தேசியன் பிரார்த்திக்கிறார், நீரே எனக்கு வாக்கையும் பாவத்தையும் கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த ஸ்லோகம்தான் பவதி கட்டாட்சாத் வாசஸ்புரந்தி மகரந்த முச்ச கவின. மகாகவிகளாக இருப்பார். ஆனால் கோதாவை பற்றி பேசுகிறோன்னா அவருடைய கட்டாட்சம் வேணும். ஆக பேச வைக்கும் நாச்சியாராக ஆண்டாள் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.